സ്നേഹമേ ആശാനാളമേ അഭയം നൽകണേ. നിന്റെ ദിവ്യരാജ്യം മഞ്ഞിടത്തിൽ വരണം, നിന്റെ ഉള്ളം ഭൂവിലെങ്ങും നിറയാൻ. മണ്ണും വിണ്ണും പാടും നിന്റെ പുണ്യഗീതം, ആരിടത്തിൽ ദൈവരാജ്യം പുലരാൻ. അന്നുള്ള ദിവ്യഭോജനം ഞങ്ങൾക്കിന്നും നൽകിയിടേണം മഹേശനേ. അന്നുള്ള ദിവ്യഭോജനം ഞങ്ങൾക്കിന്നും നൽകിയിടേണം മഹേശനേ. ആവാ ദൈവമേ അലിയും സ്നേഹമേ ആശാനാളമേ അഭയം നൽകണേ. സിയോനിൽ വാനദൂതരെല്ലാരും കീർത്തിക്കും രാജാവേ. മഞ്ഞിടത്തിൽ മാലോകർ ആമോദത്തോടൊന്നായി പൂജിക്കും രാജാവേ. സ്വർഗരാജ്യ സിയോനിൽ വാനദൂതരെല്ലാരും കീർത്തിക്കും രാജാവേ. മഞ്ഞിടത്തിൽ മാലോകർ ആമോദത്തോടൊന്നായി പൂജിക്കും രാജാവേ. നിന്റെ ദിവ്യരാജ്യം മഞ്ഞിടത്തിൽ വരണം, നിന്റെ ഉള്ളം ഭൂമിയിലെങ്ങും നിറയാൻ. മണ്ണും വിണ്ണും പാടും നിന്റെ പുണ്യഗീതം, ആരിടത്തിൽ ദൈവരാജ്യം പുലരാൻ. അന്നുള്ള ദിവ്യഭോജനം ഞങ്ങൾക്കിന്നും നൽകിയിടേണം മഹേശനേ. ആവാ ദൈവമേ അലിയും സ്നേഹമേ ആശാനാളമേ അഭയം നൽകണേ. നിന്റെ ദിവ്യരാജ്യം മഞ്ഞിടത്തിൽ വരണം, നിന്റെ ഉള്ളം ഭൂമിയിലെങ്ങും നിറയാൻ. മണ്ണും വിണ്ണും പാടും നിന്റെ പുണ്യഗീതം, ആരിടത്തിൽ ദൈവരാജ്യം പുലരാൻ. അന്നുള്ള ദിവ്യഭോജനം ഞങ്ങൾക്കെന്നും നൽകിയിടേണം മഹേശനേ. ആവാ ദൈവമേ അലിയും സ്നേഹമേ ആശാനാളമേ അഭയം നൽകണേ. உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நான் ஒன்று நினைத்தால் நீரொன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குதானே, எல்லாம் நன்மைக்குதானே, எல்லாம் நன்மைக்குதானே.
எங்களுக்காக நீர் தெரிந்து கொண்டபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வை நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டீர். இந்த நாளிலே அந்த திருமணத்தை நடத்துவதற்காக தேவன் கிருபை செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னம் அருமையான பிள்ளை ஆடிக்கொள்ளும்படியாக உங்களுடைய ஊழியக்காரன் இப்பொழுதே உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பன் உங்களுடைய மகளோடு கூட இருப்பீராக. உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை ஆண்டவரை ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபித்து உங்களுடைய பிள்ளைகளை குடும்ப வாழ்வில் பிரவேசிக்க ஆண்டவரை இணைத்து வைக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அருமையான மகளுக்காய் ஆண்டவரை நியமித்திருக்கிற மகனுக்காக உங்களுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். மகனை ஆண்டவர் சுகபத்திரத்தோடு பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு எதிர்காலத்திலே ஆண்டவர் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் என்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் சந்தித்துக் கொடுப்பீராக. இப்பொழுது உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுடைய பிள்ளையை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருகையும் ஈந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் சோத்தரிப்போமே. Yeah.
விவாகத்துக்கு ஏற்ற உடன்பாடு பண்ண போற இவர்கள் இருவரும் உம்மை நினைத்து பயபக்தியோடு இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளும்படியாக இவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். உமது திருவசனத்தினுடைய இவர்கள் இப்போது ஒருவருக்கொருவர் கொடுக்கும் வாக்குகளையும் ஒரு காலத்தில் மேலாமலும் எப்பொழுது நிறைவேற்றும்படியாக இவர்களுக்கு சகாயம் பண்ணும். இந்த உபகாரத்தை அறுவதுமல்லாமல் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மணமக்கள் நடத்த சபையார்படி அன்போடு வேண்டுகிறோம். இவர்கள் இரண்டு பேரும் சுத்தமான விவாகத்தில் ஒருமைப்படுவதற்கு சாட்சியாகும். இவர்கள் மேலே தேவாசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று தேவனை பார்த்து மன்றாடுவோம். நாம் இங்கே அவர் சன்னதியில் கூடி வந்திருக்கிறோம். விவாகம் மனுஷர் குலத்தின் சுகத்திற்காகவும் சகாயத்திற்காகவும் குடும்பங்கள் கீழ்ப்படிதல், அன்பு, ஞானம், பக்தி முதலானவர்களில் படைபடுவதற்காகவும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுமாக. ஏனென்றால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார் என்று நமது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. நமது ஆசீர்வதிக்கப்பட்ட கேட்பதும் இதை எடுத்து காண்பித்து தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்றார். தவிரவும் விவாகத்தை பற்றி தமக்கிருந்த சிறந்த அபிமானத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு அவர் காணாவூர் கல்யாணவிருந்தை தமது சரித்தாலும் முதல் அதிசயத்தாலும் அலங்கரித்து அழகு பருந்த கூடினார். வேறு அநேக வசனங்களாலும் இந்த சுத்தமான ஏற்பாடு கிறிஸ்துவானவருக்கும் தமது சபைக்கும் தமிழுக்கு ஆவிக்குரிய ஒருமைப்பாட்டிற்கு ஒரு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி விவாகமானது மெய்யாகவே ஆத்துமாக்களின் ஒத்துமை என்பதை நாம் நினைவு கூறுவதாக. ஆதலால் விவாகம் சரீரத்திற்கும் மாம்சத்திற்கும் அடுத்த காரியங்களுக்குரியது என்று நாம் எண்ணாமல் இருப்போமாக. தேவன் நியமித்த விவாக முறைக்கு விரோதமாய் விவாகம் பண்ணினால் அது நியாயமான விவாகம். அதனால் இப்படி செய்த விவாக காரியத்தை பற்றி எல்லா இதயங்களையும் மறந்திருக்க தேவனுக்கு முன்பாக கடைசி நாளிலே கணக்கு சொல்வீர்கள். ஆகையால் இருவரும் புருஷனும் மனைவியுமாக ஒருமைப்படுவதற்கு யார் தடையுமா இது சொல்லக்கூடுமா? இப்போதுதானே சொல்லலாம். யாவது தடை இல்லையானால் நான் கேட்டு போகிற நாட்களுக்கு உத்தரவு சொல்லுவேன். வினுவாகிய நீரும் சுகிலாகிய இவளும் இவ்வாறு நிலைமையிலே ஒருமைப்படக்கூடாதபடிக்கு யாரும் தடை உள்ளது. யாரும் தடை உள்ளது, யாரும் தடை உள்ளது என்று தோன்றுவதில்லை. இது உங்களுடைய சுகிலாகிய நீயும் வினுவாகிய இவரும் விவாக நிலைமையிலே ஒருமைப்படக்கூடாதபடிக்கு யாரும் தடை உள்ளது என்று தோன்றுகிறார். யாரும் தடை உள்ளது என்று தோன்றுவதில்லை. உங்களுடைய கைவிட்டுக் கொள்வதையா?
தேவனுக்கு இங்கே கூடிய சாட்சிகளுக்கு முன்பாக இன்னும் ஆகிய நீ சுபிலா ஆகிய இந்த ஸ்திரியை ஒரு விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்வீரா? அப்படியே வேற வசனத்துள்ள கற்பின்படியே இவளை மெய்யாக நேசிக்கவும் இவளை ஒரு காலத்தில் கைவிடாமல் காத்து ஆதரிக்கவும் பரிசுத்தமாய் இவளுடன் வாழ்ந்திருக்கவும் இயக்கத்தில் இவளுக்கு உண்மையான கிருஷ்ணா இருக்கவும் நீ வாக்குறுவீங்களா? அப்படியே வாக்கு தேவனுக்கு இங்கே சாட்சிக்கு முன்பாக சுபிலா ஆகிய நீ வினு ஆகிய இந்த மனுஷனை உன் விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்கிறாயா? அப்படியே வேத வசனத்தில் உள்ள கற்பனையின்படியே இவரை மெய்யாக நேசிக்கவும் ஒரு காலத்தில் கைவிடாமல் சார்ந்து கொண்டு இவர் அடங்கி நடக்கவும் பரிசுத்தமாய் இவருடன் வாழ்ந்திருக்கவும் இவ்விதத்திலும் இவருக்கு உண்மையான மனைவியாக இருக்கவும் நீ வாக்கு